சரி சரி அந்த வகையில் முதலாவது நிகழ்வு அக்காலச்சேரி அல்முனிரா மகளிர் கல்லூரிகளை 49 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிலே முதலாவது கட்ட வேலைகள் ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வுக்கு சிகாமரம் மாவட்ட நாடாளுமன்ற அவருடைய அம்பாறை மாவட்ட அத்தனை பேரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். மலர் மாலை அறிவிக்கப்பட்டு எங்களுடைய அதிதிகள் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். சிகாமண்டல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்கள் அவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை 49 லட்சம் ரூபாய் நிதியினை முனீரா அத்தாலச்சேரி முனீரா ஒதுக்கீடு செய்து மண்டபத்தினுடைய முதற்கட்டத்தில் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அத்தாலச்சேரி முஸ்லீம் கல்லூரி தேசிய பாடசாலை, அதனைத் தொடர்ந்து தைக்கான சஹரா வித்யாலயம் வந்து பல்வேறு அபிவிருத்தி பணிகள் வர இருக்கின்ற இப்போது பேங்க் வாத்திய குழுவினருக்கு பேங்க் வாத்தியம்
அதனைத் தொடர்ந்து பாடசாலை
தந்திடுவாய் ஏகாவுதை பணிந்தோம் எல்லாம் எமக்கருள்வாய். ನೋಡಿದೀವಿ
பெண்கள் உயர் பாடசாலை பாராளுமன்ற அம்பாறை மாவட்ட அன்வர் நௌசாத் அவர்கள் அதேபோன்று நான் இந்த 9 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்து இந்த கட்டணத்தை புனர்நிர்மாணம் செய்வதற்கான வேலைகள் தற்பொழுது பூர்வாங்கமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய வேலைகள் பாடசாலை நிர்வாகம் முக்கியமாக கையாளிக்கப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது. இனி நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிறதுக்காக கிராத் ஒருவருக்கு நாம் அழைக்கிறது.
MF மினாசா அதனை தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக HF ஹனா மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக NF சம்ஹா ஆகியோரை அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல காட்சிகள் இருக்கின்றன. அத்தகைய நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களில் சாய்ந்திருக்கும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்வார்கள். வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இறைவனே, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, நீ மிக தூய்மையானவள், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்றும் கூறுவார்கள். In the name of Allah, most gracious and most merciful. Behold, in the creation of heavens and the earth, and the origination of night and day, there are indeed signs for men of understanding. Men who remember Allah standing, sitting, and lying down on their sides, and contemplate the wonders of creation in the heavens and the earth. With the saying, Allah, not for naught has Thou created all this. Glory to Thee, give us salvation and chastisement of the fire. Sadaqallahul Azim. Sir. இன்றைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி உரை வேதத்தோடு ஆரம்பி தெரிவித்த மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனி வரவேற்பு பாடல் நிகழ்த்துவதற்காக நிதாந்த வேலை என்பவர் சேர்த்து கொடுங்க. இதில் சவுண்ட் வராது, சேர்த்து கொடுங்க. ஓ, அதில் சவுண்ட் வராது. சந்தோஷ பெருவிழா ஒன்று இன்பம் கூடி கடந்தாச்சு. நலுளம் ஹரிசர் இன்று செய்திட்ட உபகாரம் ஒன்று அயோடி மேவிடுமே நம்பிக்கை வந்தாச்சு.
இது கல்வியில் புது பரிமாணம், இது வகுப்பறை புத்தொழி காணும் வளமாயது காலம் எங்கள் கண் முன்னே, வளமாயது காலம் எங்கள் கண் முன்னே. அட்டளை சிலையில் இன்று சந்தோஷ பெருவிழா ஒன்று, நெஞ்சுக்குள் அத்தனை இன்பம் கூடி கலந்தாச்சு. கல்விக்கு பணி செய்தார் வரலாற்று எழுதிடுவார், கச்சேரி பெருமக்களே வாழ்கவே வாழியவே. மாறி செல்லும் உலகை வெல்ல வளம் நிறை பகிர்ந்திடுவார், என்ன சொல்ல ஏது சொல்ல வாழ்கவே வாழியவே. அட்டாளை சிலையில் இன்று சந்தோஷ பெருவிழா ஒன்று, நெஞ்சுக்குள் அத்தனை இன்பம் கூடி கலந்தாச்சு. நல்லுள்ளம் ஹரிசர் என்று செய்திட்ட உபகாரம் ஒன்று, அருளி மேவீடுமே நம்பிக்கை வந்தாச்சு. கட்டவே உள்ளதுவே கடற்கோளாலம் மரம், விஞ்ஞான ஆய்வு கூடம் ஆய்கோர் பாலம் ஆகும். உலகம் சுருங்கி வெல்ல கைகளில் ஆகும் ஆகும், இது முதல் அல்முனிரா உலகின் வாயில் ஆகும். அட்டாளை சிலையில் இன்று சந்தோஷ பெருவிழா ஒன்று, நெஞ்சுக்குள் அத்தனை இன்பம் கூடி கலந்தாச்சு. நாடாளும் உறுப்பினர் வருக, ஆதம் இணைப்பாளர் வருக, கல்வி புறத்தோரே வருக வருகவே, வருக வருகவே, வருக வருகவே. நம் அதிபர் பெருந்தரை வருக, ஆசிரியர்கள் வருக, மாணவ மணிகளே வருக வருகவே, வருக வருகவே, வருக வருகவே. அட்டாளை சிலையில் இன்று சந்தோஷ பெருவிழா ஒன்று, நெஞ்சுக்குள் அத்தனை இன்பம் கூடி கலந்தாச்சு. நல்லுள்ளம் ஹரிசர் இன்று செய்திட்ட உபகாரம் ஒன்று, அறிவொளி மேவீடுமே நம்பிக்கை வந்தாச்சு. நம்பிக்கை வந்தாச்சு, நம்பிக்கை வந்தாச்சு. அழகிய பாடல் மூலம் எமது அகதிகளையும் இனிய நலன் விரும்பிகளையும் மாணவர்களையும் வரவேற்று சென்ற நிதா குழுக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் இனி வரவேற்பு நடனம் இடம்பெற காத்திருக்கின்றது. இதனை வழங்குவதற்காக அல்முனியா கண்ணூர் ஏற்பாடு சாலையில் 2 மாணவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அங்கே தள்ளி இருக்கு, நல்லா தள்ளி இருக்கு.
வரலாற்று புகழ்மிக்க இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் இந்த பாடசாலை அதிபர் கே.சி. நியாசர் அவர்களே, இன்றைய நிகழ்வுக்கு காரணகர்த்தாவாக விளங்கிக் கொண்டிருக்கும் இன்றைய நாளில் பிரதம அதிதி மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரீஸ்வர் அவர்களே, அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற அவரது ஆலோசகர் முன்னாள் விரிவுரையாளர் கலில் ரோமான்ஸ் அவர்களே, அதேபோல் இங்கே அவரோடு இணைந்து வந்துள்ள இந்த நிகழ்வுகளுக்கு எங்கள் பின்னால் நின்று உழைத்த 2 பேரை நான் கூற வேண்டும். அன்பர் நௌசாத் சார், அதேபோல் பிரியாசாதி அவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் இந்த பாடசாலையில் STEC செக்ரட்டரி பிரியாசு, STEC உறுப்பினர்கள், அரபா வித்யாலய அதிபர் அன்சார் சார், எங்கள் எல்லோருக்கும் சிறு வயதிலிருந்து வழிகாட்டியாக இருக்கின்ற ராய் சார், அதேபோல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரோடு இணைந்து வந்திருக்கின்ற அனைத்து அதிதிகள், அதேபோல் இந்த பாடசாலையின் பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், வலய தலைவர்கள், மதிப்புக்குரிய ஆசிரியர்கள், அன்புக்குரிய மாணவிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். உண்மையாக இன்றைய நாள் நிகழ்வை மிக நீண்ட நேரம் நான் உங்களிடம் பேச வேண்டும். ஆனால் எனது பாராளுமன்ற உறுப்பினரின் வேலைப்பாடு நன்கு உணர்ந்தவனாக மிக சுருக்கமாக சில விடயங்களை கூறி உங்களை வாழ்த்து வரவேற்கலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே வந்துள்ள அதிதிகளுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த பாடசாலை ஒரு வன்னேலி பாடசாலை. இங்கே விஞ்ஞான பிரிவு மாணவர்கள் கடந்த 6-7 வருடங்களாக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் இந்த பாடசாலையில் இருந்து மருத்துவத்துறைக்கும் ஏனைய துறைகளுக்கும் விஞ்ஞானத்துறையில் மாணவிகள் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். இவ்வளவும் இருக்கின்ற பட்சத்தில் இந்த பிள்ளைகள் உயர்தர விஞ்ஞான பிரிவு மாணவர்கள் கற்பதற்கு ஒரு ஆய்வு கூட வசதி இல்லாமல் இருந்தது. அதனை கடந்த அரசியல்வாதிகள் கடந்த கால இந்த கல்வி குழுவோடு தொடர்பு கொண்டு நாங்கள் ஒரு 3 மாடிகளை கொண்ட கெமிஸ்ட்ரிக்கு ஒரு லேப், பயாலஜிக்கு ஒரு லேப், பிசிக்ஸ்க்கு ஒரு லேப் அடங்கலாக 3 மாடிகளை கொண்ட குறையில் நிறுத்தப்பட்ட ஒரு கட்டடத்தை வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருந்தோம். உண்மையாக இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முதல் எனது பாராளுமன்ற உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டில் 2 லட்சம் ரூபாய் காசி இந்த 6ஆம் தரம் 6 மாணவர்களுக்கு ஒரு மின்சார வசதிக்காக எனக்கு கிடைத்தது. நாங்கள் அன்று சகோதரர் அன்பர் நௌசாத் அவர்களின் உதவியோடு இந்த பாடசாலைக்கு எவ்வளவு தேவை இருக்கின்றது என்பதை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு கண்ணூடாக காட்ட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி அவரின் உதவியுடன் ஈரோடக்கட்டு பள்ளிவாசலுக்கு வந்தவரை இங்கு அழைத்து வந்திருக்கிறோம். உண்மையாக நாங்கள் அழைத்து வந்து அவரிடம் கேட்டது என்னவென்றால், இந்த பாடசாலையில் முன்வாயலில் ஒரு வடிவான அழகான ஒரு நுழைவாயில், ஒரு கேட்வே ஒன்றை அமைப்பதற்கான விண்ணப்பத்தை நாங்கள் எமது அதிபரின் காரியாலயத்தில் வைத்து விட்டிருந்தோம். அது எமது அதிபரின் ஒரு நீண்ட நாள் ஒரு கனவாகவும் இருந்தது. நான் பாடசாலைக்கு வந்த நாளிலிருந்து அந்த கேட்வே இந்த முற்றத்தையும் அழகுபடுத்துவது சம்பந்தமாக அடிக்கடி கழித்திருந்தார் அதிபர். அதனை ஒரு விண்ணப்பமாக ஒரு 3 மில்லியன் ப்ராஜெக்ட் தான் நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் எமது பாராளுமன்ற உறுப்பினர் உண்மையாக அவர் சில விடயத்தில் கவனமாக இருந்திருக்கிறார் என்று எனக்கு இப்போதுதான் தெரிகின்றது. அன்று நான் சில விடயங்கள் இந்த லெப்ட் அதே போல் இந்த கேட்வே இதெல்லாம் காட்டினோம். தாகம் இருக்கிற இடத்தான் தண்ணி கொடுக்கணும், பசி இருக்கிற இடத்தான்
உணவு கொடுக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த தாகத்துக்கும் அந்த உணவுக்கும் அந்த நீருக்கும் பிரயோசனம், அதை வழங்கியவருக்கும் பிரயோசனம் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும். அந்த வகையிலே இதனை நன்கு உணர்ந்த நாங்கள் கேட்டது கேள்வி, இதனை நன்கு உணர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அவரோடு இணைந்த இணைப்பாளர்களும் எங்களை தொடர்பு கொண்டு இந்த விஞ்ஞான பிரிவு மாணவர்கள் கற்பதற்கு மிக அவசியமான இந்த முடிவராத கட்டிடத்தை கிட்டத்தட்ட 5 மில்லியன் 4.9 மில்லியன் நிதி ஒதுக்கீடோடு எங்களுக்கு செய்து தருவதாக உத்தரவாதம் அளித்தார். உண்மையாக இந்த பில்டிங் முடிந்தவுடன் இதில் கற்கின்ற அனைத்து மாணவர்களும் அவர்கள் பெறுகின்ற புள்ளிகளில் அல்லது செட் ஸ்கோரில் அந்த ஆய்வு கூட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித இரண்டாவது கருத்தும் இருக்க முடியாது. அதனுடைய முழு பயனையும் இம்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்குவான் என்று நான் திடமாக நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த பாடசாலைக்கு இன்னும் பல தேவைகள் இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் அதோடு எங்களை கைவிடவில்லை. அவர் இதே மாதிரி நான் நினைக்கின்றேன் நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் நடைபெறும் என்று இன்ஷா அல்லாஹ் இந்த கேட்வேயை செப்பனிட்டு தருவதற்கு இன்னும் ஒரு 20 லட்சம் 2 மில்லியன் நிதியை ஒதுக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துள்ளது. நாங்கள் மிக பலமாக எதிர்பார்க்கின்றோம், பிரார்த்திக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான ஒரு நிகழ்வு நடைபெறும். இதோடு எமது பாராளுமன்ற உறுப்பினரில் இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த வெயில் காலத்தில் இந்த மேல் மாடியின் உச்சியில் இருக்கின்ற மாணவர்கள் படுகின்ற அவதியை நான் நன்கு உணர்ந்திருக்கின்றேன். அவர்களுக்கான மின்சார வசதியை ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடில் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்தேறியுள்ளது என்ற செய்தியையும் இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு தெரியும் நிறைய பாடசாலைகள் இருக்கின்றன, நிறைய பாடசாலைகளுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். ஆனால் நான் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரிடம் மிகவும் வினயமாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நான் இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்கின்றேன் எதிர்காலத்தில் நீங்கள் செய்த அனைத்து உதவிகளை விடவும் மிகவும் பிரயோசனம் அடையக்கூடிய ஒரு உதவி, ஒரு பிரயோசனம் அடையக்கூடிய ஒரு வேலை திட்டமாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். கல்விக்கு உதவுவோர் மரணிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய எதிர்கால பயணத்திற்கு இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நிரப்பமான கூலியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பாடசாலை சமூகம் சார்பாக பிரார்த்திக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் இங்கே வந்துள்ள நிறைய பேர் நிறைய விடயங்களை கண்டிருப்பீர்கள். தேசிய ரீதியில மாகாண மட்டத்தில் பல சாதனைகளை நிகழ்த்துகின்ற ஒரு பாடசாலை பெரிய ஒரு தாகத்தோடும் தேவையோடும் இருக்கின்றது. இந்த போர்ட்ல நாங்க அட்வான்ஸ் லெவல் ஓ லெவல் மாணவர்களை மாத்திரம்தான் இங்கே அமர்த்திருக்கின்றோம். தரம் 1 தொடக்கம் தரம் 10 வரையான மாணவர்கள் வகுப்பறையிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான பெரிய தேவை, பெரிய தாகம், பெரிய பசி உள்ள ஒரு பாடசாலை. இந்த பசியை தாகத்தை போக்குவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலே நாங்கள் கேட்டது கேட்டு இந்த பயணம் ஆரம்பித்தது வெறும் ஒரு 50,000 ரூபாய் காசு தான். ஒரு நாள் அன்பர் நௌசாசனுக்கு வருகிறார். இப்ப இந்த அடிக்கல் நாட்டிய அந்த ரூம்ல ஒரு கரை இருப்பதற்கு ஒரு 50,000 காசை பெற்றுத்தாங்க என்று ஹரிசருக்கு நான் கேட்க. அதுல ஆரம்பித்த பயணம் 50,000, 2 லட்சம், 2 மில்லியன், 4.9 மில்லியன் வந்து முடிவடைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த பாடசாலைக்கும் இன்னும் நீண்ட நெருங்கிய தொடர்புகள் இருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், மீண்டும் ஒரு முறை இருக்கிறேன், நான் அதிகமான தற்காலத்தில் நிறைய பேஸ்புக் எல்லாம் பார்த்த செய்தி 57 மில்லியன், 60 மில்லியன், 70 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேலை திட்டங்களை விட இந்த 5 மில்லியன் வேலை திட்டம் மிக கனமானது என்பதை நான் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே இந்த மிக இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும். இரவு கிட்டத்தட்ட 10 மணிக்கு தான் அன்பர் போல இப்படி
மிக அவசரமாக இந்த நிகழ்வை நடாத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். ஏன் இதனை கூறுகிறேன் என்றால், இந்த பாடசாலையை பொறுத்தவரை உண்மையாக இந்த பாடசாலை அதிபர் மிக அண்மையிலே ஓய்வுக்கு செல்ல இருக்கின்றார். அவர மனதில் நிறைய ஆசைகள் இருக்கு. இந்த பாடசாலைக்கு நிறைய செய்யணும் என்று இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்னமோ தெரியாது. அவர் ஓய்வுக்கு செல்லும் முன் இந்த வேலை திட்டங்கள் நிறைவடையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த பெரிய ஒரு தேவை நிறைவேற்றப்படுகின்றது. பெரிய ஒரு விழாக்கோலம் கூட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது இரவு 10:30. இங்கு நடைபெற்ற சகல பேண்ட் வாத்தியம் கூட எங்களது பாடசாலை, நாங்கள் வேறு பாடசாலை என்று பெற்றிருந்தோம். இங்கு காலை நடைபெற்ற அனைத்து நிகழ்வும் இன்று இங்கு பாடப்பட்ட வரவேற்பு கீதம், இங்கே காட்சிப்படுத்தப்பட்ட இந்த நடனம் எல்லாம் இன்று 7:30 மணிக்கு பிறகு ஆயத்தப்படுத்தப்பட்ட நிகழ்வு என்பதை நான் விடுத்து அறிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் உண்மையாக மிக நீண்ட காலத்துக்கு பின் இந்த பாடசாலைக்கு பெரிய ஒரு தேவை நிறைவேற்றப்படுகின்ற நிகழ்வு ஒரு வரலாற்று புகழ்மிக்க நிகழ்வாக அது இருக்க வேண்டும். அது இந்த சமூகத்தால் பெரிய ஒரு விழாவாக கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வு. சில தேவை நிமித்தம் இது சுருங்கி இருக்கின்றது. உண்மையாக நாங்கள் இதனை பெரிசாக கொண்டாடி இருக்கலாமே என்ற ஒரு ஆதங்கம் எங்கள் மனதில் இருக்கின்றது. அதனை பாராளுமன்ற உறுப்பினர் புரிந்து கொள்வார் நினைக்கின்றேன். இருந்த போதிலும் மிக குறுகிய நேரத்தில் நான் நினைக்கிற ஒரு 3 hours தான் இந்த பிள்ளைகளை நடனம் சரி இங்கு நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மிக வேகமாக அர்ப்பணிப்போடு இதனை ஒழுங்கமைத்த இந்த பாடசாலை ஆளாணியினருக்கும் நான் இவ்விடத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினரோடும் அவரோடு தோல் என்று உழைத்த நான் ஏற்கனவே கூறிய சகோதரர்களுக்கும் இறைவன் நிரப்பமான கூலியை வழங்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த பாடசாலைக்குரிய நெருக்கம், பயணம், உதவி இன்றுடன் முடிவடைந்து விடுகின்ற விடயமல்ல. நான் சொன்னது போல் 2 லட்சம், 2 மில்லியன், 5 மில்லியன் ஆகி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் இறைவன் நாட வேண்டும். அது 10 மில்லியன், 50 மில்லியனாக அதிகரித்து இந்த பாடசாலை பெரிய தேவையை இன்னும் இந்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் எதிர்பார்ப்பதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தொடர்பு மீண்டும் தொடரும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து இங்கே வந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த பாடசாலை நிர்வாகம் சார்பாக வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடசாலை அறிஞர்களையும் அனைத்து உறுப்பினர்களை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிகளில் இனி நடனம் ஒன்றினை வழங்குவதற்காக
Bluetooth disconnected. நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் சார்பாக நீங்க இங்க நின்றுக்கலாம் மாதிரி Honorable H.M.M. Hari Sir, Member of Parliament, the Principal, distinguished guests, our esteemed teachers, dear students, good morning to you all, and Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. It is an immense privilege to stand before you today on this momentous occasion as we celebrate a significant milestone for our school and our community. Indeed, we are gathered here today to express our heartfelt gratitude to Honorable H.M.M. Hari Sir, Member of Parliament, for his allocation of 4.9 million rupees towards the reconstruction of our science laboratory. Honorable Hari Sir, the Member of Parliament, your remarkable support is not just a financial contribution, but a testament to your unwavering commitment to the advancement of education and the future of our young minds. Your vision and dedication have provided us with the means to transform our science lab into state-of-the-art facilities and will inspire curiosity, innovation, and excellence. Our school has always tried to provide the best educational experience for our students. We understand the critical role that a well-equipped science lab plays in achieving the goal of the students. Science education is cornerstone of our curriculum, and having a perfect science lab is essential for fostering analytical and practical skills our students need to excel in the 21st century. I'm sure, Honorable Parliamentarian, your investment in our science laboratory is an investment in the future of our students. It will empower them to reach their full potential, pursue their dreams, and contribute meaningfully to society. The ripple effect of this contribution will extend beyond our school walls, benefiting our entire community as our students become well-rounded individuals and future leaders. On behalf of the entire school community, I extend our deepest gratitude to you, sir. Your support exemplifies the true spirit of public service and your belief in the power of education to transform lives. Your dedication to our cause and your willingness to invest in our future is inspiring. We are profoundly grateful for your generosity and for making this vision a reality. As we look to the future, we are filled with hope and excitement. This new science lab will undoubtedly become a hub of learning and discovery. It will be a place where dreams take flight, where students challenge themselves, where we learn to think beyond boundaries. We are committed to maintaining this to the highest standard and ensuring it serves as a beacon of the excellence for years to come. And finally, let me appreciate the efforts of everyone who has made this possible, and most importantly, let us celebrate this bright future who lies ahead of our students. Once again, thank you, Honorable H.M.M. Hari Sir, Member of Parliament, for your invaluable support. Your contribution will forever be etched in history of our school. We will always remain grateful for your kindness and generosity. Eventually, let me thank each and everyone for being here today and for your continued support for our school. Together, we are building a bright future, one step at a time. Thank you.
கவிதை வழங்குவதற்காக நம்மளோடு அழைப்பது ஆசிரியர் நஃப்லா அவர்கள். நேரத்தின் விரிவினை கருத்தில் கொண்டு நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்கள் உட்பட பாடசாலையின் அனைத்து ஆளுநரையும் வேலையில் பெற்றிருக்கும் அனைத்து ஆளுநர்களையும் வரவேற்று உங்கள் அனைவரும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அட்டாளை ஊரில் அழிமுனிகா முதுசம் இன்றுனக்கு நன்னாள் நாள்களிலே பொன்னாள் பெண் கல்வியால் உலகை முழுர வைக்கும் முதன்மையை பாரினில் மகளிர் பன்முகமாய் சிறக்க ஏற்றிடும் ஏனியே அழ்முனிராவே. வான் வெளியில் விஞ்ஞானம் கான் பொழுதின் கலை பேழை கணிதம் வரலாறு மொழியும் பண்பாடும் மாணாக்கர் வாழ்வில் வளம் சேர்க்கும் கல்வி நுண்ணிய அறிவில் நுணுக்கம் பெற கற்றல் என்பது காட்சியின் வித்தை. நுண்ணிய அறிவில் நுணுக்கம் பெற கற்றல் என்பது காட்சியின் வித்தை. அனுபவம் கலந்த அறிவின் தளமா கற்றலும் கண்டுபிடிப்பும் இணையும் களமா விஞ்ஞான ஆய்வுக்கூடம். அது அறிவியல் ஒளிபரப்பும் அற்புத களம். இதற்கு முன் எங்களுக்கு அது கற்பனையே. எங்கள் கற்பனைக்கு உயிர் கொடுக்க புதிய சிந்தனைகள் புன்னகை செய்ய, எங்கள் கற்பனைக்கு உயிர் கொடுக்க புதிய சிந்தனைகள் புன்னகை செய்ய ஒன்றா இரண்டா 49 லட்சங்களை மகுடமாய் அளிக்கும் இந்நாள் நாள்களிலே ஒரு பொன்னாள். நீரின் அதிர்வெண் வெளிச்சத்தின் வேகம் திசையின் கோலம் அணுக்களின் அற்புதம் மூலப்பொருள் சமன்பாடு புதிர்களை களையும் விஞ்ஞான வேள்வியல் இனி முனிராவிலும் வசப்படும். நிரந்தர நெறியில் கல்விக்கு நிலையான பணி செய்யும். இந்நிரந்தர நெறியில் கல்விக்கு நிலையான பணி செய்யும் துணிவின் குரல் எங்கள் ஹரிஸ் எம்பி. துணிவின் குரல் எங்கள் ஹரிஸ் எம்பி. நீங்கள் இரவல் வெளிச்சத்தில் இரவில் ஒளிர்கின்ற சந்திரனாய் இல்லாமல் என்றும் ஒளி தரும் சூரியனாய் வந்தீரே. இனி காலமெல்லாம் கல்வி கற்கும் முனிராவின் முத்துக்களுக்கு கருவியல் விசையினை கைக்குள்ளே அடக்கும் அறிவியல் கையேட்டை கையளிப்பு செய்தீரே. மீன் நோக்கும் கொக்குகளும் தேன் நோக்கும் வண்டுகளும் தேவைக்கு படையெடுக்கும் மனிதர்களுமாய் வாழ்கின்ற தேசத்திலே நீர் புரியும் நிரந்தர தர்மத்தால் ஈருலக வெற்றியினை ஈட்டிவிட்டீர். அல்ஹம்துலில்லாஹ். நீர் புரியும் நிரந்தர தர்மத்தால் ஈருலக வெற்றியினை ஈட்டிவிட்டீர். அல்ஹம்துலில்லாஹ். வளர்க்க உங்கள் சேவை மனம், வளர்க்க உங்கள் நூலும் கரம். நன்றி. அடுத்து உரையாற்றுவதற்கு நான் உங்களோடு அழைப்பது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய அதிபர் நியாஸ் அவர்கள், இந்த நிகழ்வுக்கு பெரிதும் அதிகமாக வந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்கள், இங்கு நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர் கலாநிதி ஹரிஸ் அவர்கள் மற்றும் டிஆர்எம் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ரியாஸ், பிரதேசத்தினுடைய அரசியல் அபிவிருத்தி எல்லாவற்றிலும் முன்னின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆலோசகர் வழிகாட்டி அவர்கள் மற்றும் அன்புக்குரிய நண்பர்கள், விசேடமாக அறிவுகள், இந்த பாடசாலையுடைய மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இந்த நிகழ்வு சிறப்பு அமைவதற்காக எமக்கு துணை புரிந்து கொண்டிருக்கின்ற அட்டாளை செய்தி பிரதேச சபையினுடைய பிரதேச செயலாளர் நண்பர் இருப்பான் சகோதரர் இருப்பான் அவர்களுக்கும், அடுத்ததாக திட்டமிடல் பணிப்பாளர் மஜித் அவர்களுக்கும், தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சிவராம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் எமது பிரதேசத்துக்கு கொடுக்கப்பட்ட முழு நிதியையும் பயன்படுத்துவதற்காக இவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக பலமானது. அவர்களுக்கு நன்றி சொல்வது மிக பொருத்தமானது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தன்னுடைய சொந்த பிரதேசத்தில் எவ்வாறு நிதி செலவழிக்க முன்படுவாரோ அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஹரிஸ் சார் அவர்கள் எமது முனிரா ஸ்கூல், பெரியபள்ளி வாசல், தேசிய பாடசாலை, சஹரா பாடசாலை என்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமான நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருக்கின்றார். அத்தோடு விசேடமாக நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த எல்லா நிதி ஒதுக்கீடுகளுக்கும் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் எல்லாரும் விளங்கி கொடுங்க. நாம எடுத்த எஃபர்ட்டை விட எம்பி எடுத்த எஃபர்ட் கூட. எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஒரு காசை கொண்டாந்து நம்மளுக்காக செலவழிக்கிறேன்னு சொல்றது ஒரு அரசியல்வாதிக்கு சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். ஒரு பக்கம் எதிர்கட்சி கொள்கை ரீதியான முரண்பாடு, மறுபக்கம் ஆளுங்கட்சி அபிவிருத்தி வேலை திட்டம், இது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ண போல விமர்சனம் பாடுறது மிக சரளமாகவும் சகஜமாகவும் இருக்கும். அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார். கடைசியாக இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு 25 கோடி ஜனாதிபதி கொடுத்திருக்காருன்னு சொன்னா பக்கத்துக்கு வச்சுட்டு போயிட்டாரு கதையும் கட்டியாச்சு. அந்த பக்கத்துக்கு வச்சுட்டு போக கதை தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு 50,000 கேட்ட டிப்யூட்டி பிரின்சிபல் சோய்ரா அவர்களுடைய ரிக்வெஸ்ட் அப்படியே வளர்ந்து 50 லட்சமா இந்த பாடசாலையுடைய தேவை ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பெரிய பள்ளி வாசல்லையும் நீண்ட காலமாக இருந்து வர தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நான் இந்த இடத்துல எம்பிட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த பாடசாலை சார்பாக இந்த பாடசாலை ஒரு ஜூனியர் பாடசாலையை உருவாக்கி இருக்கின்றது. அந்த பாடசாலைக்கான சுற்றுமதில் இல்லாமை ஒரு பெரிய குறைபாடு. அந்த பாடசாலையுடைய அதிபர் அவர்களும் இந்த இடத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தார். அவற்றையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த கேட்வேயும் இந்த பாடசாலையினுடைய ஒரு அத்தியாவசிய தேவை. மற்ற பாடசாலைகளுக்கு கேட்வே ஒரு அழகுக்கான இடமாக பார்க்கிற, ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல அந்த அழகுக்கான தேவைன்றதை விட அத்தியாவசிய தேவை இருக்கு. எல்லா பிள்ளைகளும் ஒரே டைம்ல வெளியேறங்கிற அந்த ஸ்கூல் விடுற டைம் சரியான ரஷ் ஆகும். பள்ளிக்கூடத்து கேட்வே கொஞ்சம் காணாண்டதால. ஆகவே அந்த கேட்வே விஷயத்திலையும் சார் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. அரசியல்ல நீங்க எவ்வளவு தூரம் வந்துட்டீங்க என்று சொல்றதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் தான் சாட்சி. ஏன்னு சொன்னா தமிழாக்கள் தங்களோட தேசிய தலைவராக கருதுகிற பிரபாரன் அவர்களை தமிழாக்கள தலைவன் காட்டி கொடுத்த யாருன்னு சொன்னா அவருக்கு எதிரான விமர்சனங்கள் மூலமாக தெற்கு பிரதேசத்தில் இருக்கிற மக்கள், சிங்கள மக்கள் சொன்னார்கள் அவர்தான் தமிழாக்கள தலைவன் என்று சொல்லி. அப்ப அப்படியே அந்த தலைவன் அப்படித்தான். தமிழாக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள் அந்த பிரபாரனை கொலை செஞ்ச மஹிந்த ராஜபக்ஷ தான் சிங்களாக்களுக்கு தேசிய தலைவன் என்று சொல்லி அந்த தலைவன் அப்படித்தானா. இப்ப எல்லாருமா சேர்ந்து உங்களை அப்படி காட்டுறாங்க. எதிரிகள் எல்லாரும் ஒரு சீரை கை நின்றார். எப்படின்னு சொன்னா கல்முனை பிரச்சனை சொன்னா பிள்ளையான் அமைச்சர் அவர் வந்தாலும் சொல்ற ஹரிசம்பிதான் அங்க இனவாதம் பேசுறாரு. வியாழேந்திரன் அமைச்சர் வந்தாலும் சொல்ற ஹரிசம்பிதான் இனவாதம். அதே மாதிரி சாணக்கியன் அவளுக்கு எதிர்கட்சியில் இருக்கிற அவர் வந்தாலும் சொல்ற இந்த ஹரிசம்பிதான் எங்களுக்கு பிரச்சனை. ஒட்டுமொத்தமா நம்முடைய இனத்துக்கு எதிரான ஒரு சமூகம் இனங்காட்டி தருது. இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு தலைமைத்துவமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை எங்களது எதிர் சமூகம் எங்களுக்கு இனங்காட்டி தந்திருக்கின்றது. உங்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் இந்த தேக ஆரோக்கியத்திற்கும் இங்கிருக்கின்ற இந்த முனிரா சமூகம், இங்கிருக்கின்ற மாணவர்கள், இந்த அட்டாளச்சேரி சமூகம் சார்பாக நாங்கள் அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். உங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும். அதன் மூலம் எங்களுடைய கனவுகள் பறக்க வேண்டும். அவை சிறகு கொண்டு பறந்து இந்த பிரதேசம் எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களிடம் முன்வைத்து அடுத்த நிகழ்வுக்கு கொடுத்த நேரத்தை விட இன்னும் அரமணித்தியாலம் வைத்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்கூல்ல இருக்கிற இந்த பங்கனை அவசரமா ஏற்பாடு செஞ்சு ஒரு இவ்வளவு ஒரு சிறப்பான பங்கனா தந்த பிரின்சிபல், டெபுட்டி பிரின்சிபல், ஸ்டாஃப், மாணவர்கள் எல்லோருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. காசு கொடுக்குற அன்பளிப்பு
முக்கிய தருணத்தை அடைந்திருக்கிறோம். இந்த புனரமைப்புகளுக்கான நிதியினை உத்தியோகமாக பாடசாலையுடன் நிறைவேற்ற வேண்டும் இதனை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு பாடசாலை அதிபர் சீனியாசர் அவர்களை வழங்குவதற்காக விவாதம் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிசர் அவர்களை பாடசாலை சார்பாக நிதியை பெற்றுக்கொள்வதற்காக பாடசாலையின் அதிபர் சீனியாசர் அவர்கள் இந்த புனர்நிர்மாண பணிக்காக சுமார் 50 லட்சம் ரூபாய் பணத்தினை உத்தியோகபூர்வமாக பாடசாலை சமூகத்திடம் கையளிக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிதியை உத்தியோகபூர்வமாக கையளிக்கின்றார் எமது நிகாமதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாடசாலை சமூகத்திடம் உத்தியோகபூர்வமாக பாடசாலையாக அதைத் தொடர்ந்து உரையாற்றுவதற்கு நமது விஷய பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எங்களுடைய இந்த நிகழ்வை தலைமையாக நடாத்தி கொண்டிருக்கின்ற அல் முனீரா கல்லூரியின் அதிபர் சகோதரர் நியாஸ் அவர்களே, எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அட்டாள சென்னை ஜும்மா பெரியவள்ளி வாசல் தலைவர் சகோதரர் அனீஸ் அவர்களே, இங்கு சிறப்பதிலாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உச்சக்கூட உறுப்பினர் முன்னாள் கல்வி பணிப்பாளர் சகோதரர் பாயிக் சார் அவர்களே, பாடசாலையின் பிரதி அதிபர் சகோதரர் சியாட் அவர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் சகோதரர் அனைத்து மாவட்ட சபை பணிப்பாளர் ரியாஸ் அவர்களே, எங்களுடைய சிரேஷ்ட ஆலோசகர் அன்புக்குரிய அதிபர் சகோதரர் அன்வர் நௌஷாத் அவர்களே, எங்களுடைய இன்னும் ஒரு அதிபர் ரியாஸ் அவர்களே, முஸ்லிம் காங்கிரஸ் வேட்பாளர்களான அஸ்வர் சாதி மற்றும் நியாஸ் மற்றும் எங்களுடைய அரபா வித்யாலய அதிபர் சகோதரர் அன்சார், என்னுடைய சிரேஷ்ட ஆலோசகர் சகோதரர் கலீம் ரோமான் மற்றும் இங்கு இருக்கின்ற பாடசாலை ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய அல் முனீரா உயர்தர பாடசாலை அட்டாளச்சேனை மண்ணில் எங்களுடைய பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்கு மிகவும் பங்களிப்பு செய்கின்ற ஒரு பாடசாலையாகும். இந்த பாடசாலையை இன்று இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இந்த பிராந்தியத்தின் அரசியல் தலைமைகள், அதே போன்று நலன் விரும்பிகள், கல்வி அதிகாரிகள் எல்லோரும் செய்த அர்ப்பணிப்பு இன்று இந்த மாவட்டத்தில் ஒரு போர்பூட்ட ஒரு பெண்கள் கல்லூரியாக இது மாறியிருக்கின்றது. இது இன்னும் இதைவிட பல மடங்கு தன்னுடைய வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இன்று இந்த பாடசாலை நிர்வாகம், அதே போன்று எங்களுடைய ஊர் பெரியோர்கள் எல்லோரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் பல முறை என்னுடன் பேசியிருக்கின்றார்கள். துரதிர்ஷ்டவசமாக கடந்த 4 வருட காலமாக நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினை, கொரோனா பிரச்சினை காரணமாக இந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த நிதி ஒதுக்கீடுகளும் இல்லாமல் இருந்தது. இருந்தும்
இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களின் சிறந்த முகாமைத்துவம் காரணமாக நாட்டில் இருந்த பொருளாதார நெருக்கடி ஓரளவுக்கு சீராக்கப்பட்டு இந்த வட ஆரம்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கின்ற அந்த ஆரம்பம் இடம்பெற்ற பொழுதும் எங்களுடைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி இல்லை என்ற ஒரு நிலைமை இருந்தது. எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்றத்தை எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு நிதி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்ததை நான் அந்த மண்ணின் இந்த மாவட்டத்தின் பிரதிநிதி என்ற ரீதியில் ஜனாதிபதி அவர்களிடம் இங்குள்ள எமது பிராந்தியம் மிகவும் யுத்தத்தினால் இன்னும் பல காரணங்களால் பின்தங்கிய பிராந்தியம், எனவே இதில் நாட்டில் இனப்பதம் இல்லாமல் செயற்படுகின்ற ஒரு தலைமை என்ற ரீதியில் நீங்கள் உங்களுடைய அந்த நிபந்தனைகளை தளர்த்தி எங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டும் என்று கோரிய பின்பு எனக்கும் சௌர ஃபைசல் காசிம் எம்பி அவர்கள் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் இந்த நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் முதற்கட்டமாக உங்களோட பாடசாலையுடைய தேவைகளை ஆராய வேண்டும் என்று நான் ஒரு மாதத்துக்கு முன்பு வந்த பொழுது உங்களுடைய அதிபர் அவர்கள் இன்முகத்துடன் உபசரித்து இங்கிருக்கின்ற முகாமைத்துவம், இந்த பாடசாலையுடைய இந்த விஞ்ஞான ஆய்வு கூட அதே போன்று உங்களுடைய கேட்வே சம்பந்தமாக பேசியிருந்தார்கள். இருந்தும் நீங்கள் விஞ்ஞானத்துறையில் உயர்தரத்தில் கடந்த காலங்களில் இப்பொழுது சிறந்த பெறுபவர்கள் வருகின்ற இந்த மாணவிகளுக்கு முதல் முன்னுரிமை அடிப்படையில் விஞ்ஞான கூடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இன்று கிட்டத்தட்ட 5 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். அதே போன்று இன்று இன்னும் பல தேவைகள் இங்கு பேசப்பட்டது. அந்த தேவைகள் எங்களுடைய மனதில் அச்சாணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நாடினால் எங்களுடைய பாடசாலைகளுடைய ஏனைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சியில் ஈடுபடுவோம். ஏனென்றால் எங்களுக்கும் மனிதர்களுடைய வாழ்வு என்பது சில கட்டங்களில் அது முதிர்ச்சியை நிதானத்தையும் கொடுக்கின்ற பொழுது பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டிய நிலைமையில் மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் படைத்த அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும், அதே போன்று வாக்களித்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இதற்காக நொண்டி சாட்டுகளை கூறி நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றோம். அல்லது எங்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, அதை மீறி செயற்பட முடியாது. எனவே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் மக்களுடைய கடமையிலிருந்து தப்ப முடியாது. ஏனென்றால் ஒரு மக்கள் தலைமை என்பது விரும்பாமலோ சவாலை முகம் கொடுத்து மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும். அதனால்தான் நான் மிகவும் இதே சுத்தியாக எந்த நிகழ்ச்சி நிரலுக்கும் உடன்பட்டு அல்லது எந்த ஒரு நிபந்தனையோடு நாங்கள் இந்த விடயத்தை கைக்கொள்ளாமல் மக்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்ற வித்தியாசமின்றி ஒரு மக்கள் பிரதிநிதி பாராளுமன்ற பிரதித்துவம் என்ற அந்த கடமையை இன்று நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த மண்ணில் மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் வாக்கு வங்கியை கருத்தில் கொள்ளாமல் இன மத பேதமற்ற ரீதியில் இன்று இந்த நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். அம்பாறை நகரில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தின் தலைமை பீடமாக இருக்கின்ற மகாநாயக்க ஆமதுரு அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் அவர்களுடைய விகாரையில் ஒரு விடுதி கட்டிடத்துக்கும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்தோம். ஏனென்றால் நாங்கள் இந்த மாவட்டத்தில் நாங்கள் இன ஐக்கியத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அதே போன்று கரையோர பகுதியில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்களுடைய விளையாட்டுத் திறனை அதிகரிப்பதற்காக அவர்களுடைய விளையாட்டுக் கழகங்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம்.
நான் இதை ஏன் கூறுகின்றேன் என்றால், நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் இன ஐக்கியத்தை உருவாக்க வேண்டிய அதே நேரம் எங்களுடைய சமுதாய விடய சம்பந்தமாக நாங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருந்து எங்களுடைய உரிமைகளை பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாய்ஸர் அவர்கள் இருக்கின்றார். அவருக்கு நன்றாக தெரியும், ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்த நாட்டில் ஆட்சியை தீர்மானிக்கின்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அவ்வாறு அல்ல. அது இப்பொழுது 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது. 77 வரையும் பாராளுமன்ற தேர்தல் தான் பெரும் தேர்தல் என்பார்கள். ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் தான் ஆட்சியை தீர்மானிக்கின்ற தேர்தல். அது இன்னும் 2 மாதங்களில் நடைபெறும். இந்த நிகழ்வு கூட நாங்கள் அவசரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டது காரணம், நாளை அந்த தேர்தல் அந்த வர்த்தமானி வெளியிடப்படலாம் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதற்கு முன்பு நாங்கள் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும். இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற பொழுதோ எங்களுடைய சமுதாயத்துடைய தேவைகளை நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் பேசி நாங்கள் ஒரு எழுத்துமுள்ள நாங்கள் உத்தரவாதம் பெறுகின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய சமூகத்துடைய தேவைகளை பூர்ணப்படுத்த முடியும். என்றால் இந்த தென் மாகாணம் தெற்கே எடுத்துக்கொண்டால் இன்று அபிவிருத்தி என்கின்ற பொழுது எங்களுடைய மண்ணுக்கும் கொழும்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடக்கும் உள்ள வித்தியாசம். எனவே இந்த ஓரவஞ்சனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுடைய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் தலைமையிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வெறுமனை எடுத்தோம் கவுத்தோம் என்ற அடிப்படையில் இல்லாமல் எங்களுடைய புத்தியை பாவித்து நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துடைய தேவைகளை, சமுதாயத்துடைய உரிமைகளை நாங்கள் எழுத்து மூலம் உத்தரவாதம் பெறுகின்ற பொழுதுதான் இந்த சமுதாயம் தங்களுடைய தேவைகளையும் தங்களுடைய தன்மானத்தையும் இருப்பையும் பாதுகாக்க முடியும். இங்கிருக்கின்ற நம்முடைய பெண் மாணவிகளுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது, இன்று இந்த நாட்டின் கல்வித்துறை என்பது ஒரு திறந்த கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய A-லெவலில் பரீட்சை எழுதுகின்ற பொழுது 100 பேர் எழுதுகின்ற பொழுது 15 பேர் பல்கலைக்கழகம் செல்வார்கள் அல்லது 20 பேர் போவார்கள். 80 பேர் என்ன செய்வது என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். எங்களுக்கு கேம்பஸ் கிடைக்கவில்லை, எங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்கவில்லை என்ற கவலை இருக்கும். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இன்று இந்த நாட்டில் சகலருக்கும் ஒரு பல்கலைக்கழக கல்வி வழங்க வேண்டும் என்பதற்காக இன்று பல பல்கலைக்கழகங்கள், அதே போன்று தனியார் பல்கலைக்கழகங்கள், வெளிநாட்டுடைய பல்கலைக்கழக கிளை நிறுவனங்கள் என்று முழுக்க கதவு திறக்கப்பட்டுள்ளது. இவற்றினை இந்த நாட்டில் உருவாகின்ற பொழுது நாங்கள் பல்கலைக்கழக கல்வி டிகிரி ஒன்றை பெறக்கூடிய ஒரு சூழல் என்னை சுற்றி உருவாக்குகிறது. அதில் கட்டணம் செலுத்துவதற்கு கூட இன்று கல்வி வங்கி கடனூடாக கல்விக்கான கடன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எந்தவித மோகேஜ், எந்தவித வீடும் வைக்காமல், உங்களுடைய தாய் தகப்பனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர்கள் வீடு வைத்து கடன் பெற்று உங்களை படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய டிகிரி தேர்வு, அதற்கான அந்த யூனிவர்சிட்டி அட்மிஷன் கடனுக்கான ஒரு பத்திரமாக மாறி அதன் கடனை பெற்று 4 வருடங்களின் பின்பு வேலை எடுத்த பின்பு மெதுமெதுவாக செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாட்டில் இன்று புதிய அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எங்கிருக்கின்ற பெரும் எங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், பெண் மாணவியர் எங்களுடைய வளமையான எங்களுடைய பல்கலைக்கழக கல்வி, மருத்துவம் அல்லது பொறியியல், வணிகத்துறை இருக்கும். ஆனால் இன்று ஐடி துறை ஒரு பெரும் வருமானத்தை பெறக்கூடிய துறையாக மாறி இருக்கின்றது. இந்த மேல் மாகாணத்தில் அவிசாவல், குருநாகல், மாரகம் என்ற ஐடி பார்க் உருவாக்கப்படுகிறது. எனக்கு தெரிந்த எங்களுடைய சேர்ந்த முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் செயலாளர் எங்களுடைய சமாத்திரையை சேர்ந்த நைமுடின் அவர்கள் கூறினார்கள், குருநாகலில் ஒரு ஐடி பார்க் கூடாக 5000 பேருக்கு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய இந்த விடய சம்பந்தமாக நாங்கள் இன்னும் சமூகம் சிந்திக்காமல் இருக்கின்றோம்.
IMF ஒப்பந்தம் பண்ணி இருக்கின்றது. அரசு வேலைவாய்ப்போட புதிய நியமனங்களை செய்யக்கூடாது. எனவே எங்களுக்கு இருக்கின்ற பெரும் சவால் என்னவென்றால், எங்களுடைய மாணவிகள் அல்லது மாணவர்கள் ஒரு சிறந்த டிகிரியோடு வெளிவருகின்ற பொழுது இங்கு எமது பிராந்தியத்தில் இருந்து தொழிலை செய்யக்கூடிய அந்த உபாயத்தை உருவாக்க வேண்டும். இங்கு எங்களுடைய ஒலிவர் ஹாவர் ஃபெயில், அதாவது அது தோல்வியடைந்தது. ஆனால் அங்கே 200 ஏக்கர் காணி இருக்கின்றது. எனவே அந்த காணியில் நாங்கள் ஒரு IT பார்க்கை உருவாக்குகின்ற பொழுது ஒரு நிறுவனம் வந்து ஒரு IT ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த பிராந்தியத்தில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இது சாமானியமாக ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரால் இதை சாதிக்க முடியாது. ஆட்சியில் இருக்கின்ற தலைமைப்படத்துடைய அனுசரணை வேண்டும். எங்களுடைய கட்சி தலைமைகள், எங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் இது சம்பந்தமாக ஒரு புதிய வேலை திட்டத்தை நாங்கள் உருவாக்குகின்ற பொழுதுதான் எங்களுடைய மண்ணில் நாங்கள் சிறந்த ஒரு நிலையில் தொழில் வாய்ப்பை பெற்று எங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியும். உங்களுடைய பெண் மாணவிகளுக்கு சொல்லுகின்ற உங்களுக்கு தெரியும், பெண்கள் ஆளுமை மிக்க ஒரு சமூகமாக மாறி வருகின்ற சூழலில் உங்களுக்கான எதிர்காலம் என்பது எல்லா துறைகளிலும் காத்துக் கொண்டிருக்கின்றது. நிர்வாக சேவைத்துறை, கல்வி நிர்வாகத்துறை, அதே போன்ற IT துறை, இணைய மருத்துவ விஞ்ஞானம் என்று ஒரு சிறப்பான ஒரு உலகம் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுவதோடு, எமது இந்த அட்டாளச்சேரி மண்ணில் பல தேவைகளை நாங்கள் அடையாளம் கண்டு இப்பொழுது அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் பல நிதி ஒதுக்கீடுகளை செய்து இந்த மண்ணுடைய அபிவிருத்தியை ஒரு உச்சநிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு ஊழியனாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.